நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் ஐயா கோவிந்தராஜ் சார் தானே கோவிந்தராஜ் சாமி ஐயா அவர்களுக்கும் நம்முடைய திருக்குறள் காமராசர் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இந்த நிகழ்ச்சி பத்தி எனக்கு தெரியும். இது நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா திருக்குறள் பாத்தீங்கன்னா நீங்க தரவா படிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துலதான் பாத்தீங்கன்னா இது பண்ணுவாங்க எல்லா ஸ்கூல்லயும். சார் பாத்தீங்கன்னா எங்க ஊர் தான், அதுல அதுக்கே ஒரு கை தட்டுங்க முதல்ல. சார் எங்க ஊர்ல இருந்து இந்த உலகம் ஃபுல்லாவே இந்த திருக்குறளை எல்லா படிக்கிறதுக்கும் ஒரு காரணமா இருக்காரு நம்ம காமராசர் ஐயா. சோ அவரு அதனால இதனால எத்தனை பேர் பயன்படுறாங்கன்னா எவ்வளவு பேர் பிரைஸஸும் இருக்கு. சமூக நலத்துறை மூலமா பாத்தீங்கன்னா முன்ன 15,000 கொடுத்தாங்க, இப்ப 25,000 மாத்தி. சார் இப்ப மாத்திர மாதிரி ஒரு எங்க ஊர் பசங்க 2 பேர் 1330 குரலையும் சரியா தரவா ஒப்பிக்காங்க. அதுல சின்ன பையன் தான், ஒரு எல்கேஜி தான், எல்கேஜி இருக்குல்ல, எல்கேஜி படிக்கிற பையன் தான். எப்பவுமே அவர் கூட தான் இருப்பேன். வண்டியில் நாங்கள்லாம் ஒன்னா போவோம், ஒன்னா வருவோம். அதெல்லாம் டெவலப் பண்ணி இப்போ அவங்கள பாத்தீங்கன்னா ஃப்ரீ சீட்டு ஸ்கூல்ல, ஒரு ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்ல, பெரிய ஸ்கூல்ல 2 பேருக்குமே ஃபீஸ் கிடையாது. அதனால அந்த அதே மாதிரி ஒப்பிச்சு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ என்னதான் ஒரு நாள் சான்ஸ் கிடைச்சா நான் நம்ம ஸ்கூலுக்கே கூப்பிட்டு வரேன் பாருங்க. அந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லா ஸ்கூலுக்கும் போவாங்க. தமிழ்நாட்டுல இங்க ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் எல்லா ஊர்லயும் போயிட்டு பெரிய பெரிய ஸ்கூல்ல, சாதாரண ஸ்கூல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஆவரேஜா ஸ்கூலும் கிடையாது, பிரைவேட் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, பெரிய பெரிய ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த கிறிஸ்டின்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க, அந்த ஸ்கூல்லாம் கூட போயிட்டு திருக்குறள் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க நிற்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு குரல் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா போதும். இப்போ ஒழுக்கம் அந்த குரல் சொல்லுமானாக்கா அந்த பொண்ணு சொல்லும், அந்த பையன் அவன் தம்பியும் சொல்லுவான். எனக்கே ஆச்சரியமா போச்சு, வீண்டு சிரிச்சு நினைப்போம். ஏன்னா எங்களால சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. அவங்க அந்த அளவுக்கு எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா பிராக்டிஸ் டெய்லியும் படிப்பாங்க, அவ்வளவுதான். டெய்லியும் படிக்க சொல்லுவோம் திருக்குறள். டெய்லியும் ஒரு நாள் 10 குரல் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஈவினிங் டைம்ல. அது மாதிரி கடைசி நேரத்துலயும் அதை அட்டன் பண்ணுவாங்க ஆன்லைன்ல. அமெரிக்கால இருந்து பசங்க ஒப்பிப்பாங்க. இங்க அந்த இது வேற, நிறைய நாடு கூட ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். நம்ம வெளிநாட்டு ஆளுங்க கூட பேசுற மாதிரி இருக்கும். அமெரிக்கா, இன்னும் ஒரு சில நாடு, துபாய், நிறைய கண்ட்ரி. அதனால ஈவினிங் 6 மணிக்கு மேல போன் பேசினா கூட அவர் என்ன பண்ணுவோம், நாங்க பேசும்போது அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா அந்த டைம் மீட்டிங் இருக்கும், பேசணும் அப்படின்னு. அதனால திருக்குறளை நீங்க நல்லா படிக்கணும். நல்லா படிச்சீங்க அப்படின்னாக்கா நீங்க நல்ல ஒரு மேல் இடத்துக்கு வர முடியும். அதே மாதிரி ஃபீஸ் இல்லாம நிறைய ஸ்கூல்ல கூப்பிட்டுக்கிறாங்க அந்த ஸ்கூலோட டெவலப்மெண்ட்டுக்கு. ஒரு சும்மா 1-2 ஸ்கூல்ல அந்த போட்டோ வாங்கினா வேற குறைய ஒரு இவ்வளோ போட்டோ வச்சிருப்பாங்களே சார், ஒரு 150-200 போட்டோ முதலமைச்சர் கிட்ட வரைக்கும், கல்வித்துறை அமைச்சர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க போட்டோ எடுத்துட்டு. சிஎம் கிட்ட போறதுக்கு டேட்டு கேட்டுக்கிறாங்கனாக்கா அதையும் போயிட்டு பார்த்துட்டு வந்துருவாங்க. ஸோ அது இவங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாவே நிறைய ஏகப்பட்ட பேருக்கு நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்க விருப்பம் இருக்கிறவங்க நீங்க சார்ட்ட சொல்லி கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்.